வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ் சித்திரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பழமொழிகள் பகுதி 4. வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பழமொழி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். கண்டிப்பாக இதுவும் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான். அதாவது ஒரு திருமணத்தை நடத்துகிறதும் ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதும் ரொம்பவே சிரமமான காரியம். அப்படி இருக்கும்போது ஒரு திருமணத்தை 1000 பொய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணிடலாம், எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ கடினமான விஷயம். 1000 சிக்கல்களை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் எந்த பொய்யை சொல்லியாவது கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இந்த பழமொழியுடைய விளக்கமாக இன்றைய காலத்தில் வழக்கில் இருக்குது. ஆனால் உண்மை இதுதானா? வாங்க பார்க்கலாம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது உண்மையான பழமொழி இல்லைங்க. 1000 பேரிடம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டும், அதுதான் சரியான பழமொழி. அதாவது ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்து வீட்டினர், எல்லா சொந்தக்காரங்களும் கூடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த திருமணம் அப்படிங்கிறது. அது 2 பேருக்குள்ளே மட்டும் நடக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்தாலுமே எல்லாரும் கூடக்கூடிய உறவுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அதனால் இன்றைக்கு நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு வழக்கத்தில் அந்த பழமொழியை சொல்ல 1000 பேருக்கு போய் சொல்லி அவங்க எல்லாரையும் குடும்பத்தோடு அழைச்சிட்டு வந்து திருமணம் செய்யணும், உறவுகள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் கிடையாது, 1000 பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உறவுமே உண்மையால் ஆரம்பிக்கணும். பொய் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய எந்த உறவுமே என்றைக்குமே நிலைக்காது. என்றைக்காவது ஒரு நாள் அந்த பொய் நிச்சயமாக வெளிப்பட்டுடும். நம்ம பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பொய் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை கெடுத்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் உண்மையை பேசுவோம், உண்மையாக இருப்போம். நன்றி.